வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இந்த அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஜாதகம் பார்த்த ஒருத்தர் கேட்ட கேள்வி, என்ன இந்த கேந்திரம் அப்படின்றீங்களா, அப்படின்னா என்னது அப்படின்றது தான் அவங்களோட கேள்வி. ஓகே, அப்புறம் அவர்கிட்ட சில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சரி இன்னைக்கு அதை பத்தி பேசலாம் அப்படின்னு. சரி, கேந்திரம் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து, ஓகே, எல்லா விதமான அமைப்புகளும் உங்களுடைய லக்னத்துல இருந்து தான். ஏன்னா லக்னம் மட்டும்தான் உங்களுடைய மெயினான அமைப்புகளை செய்யும். ஓகேங்களா, நீங்க லக்னம் எதுனாலும் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க சந்தோஷமும் உங்ககிட்ட தான், கெட்டதும் உங்ககிட்ட தான், அழுகியும் உங்ககிட்ட தான், மகிழ்ச்சி சோகம் எல்லாம் அனுபவிக்க போறது அந்த லக்னம் அப்படின்றதுனால லக்னத்துல இருந்து தான் எல்லா விஷயங்களும் வரும். ஸோ லக்னத்துல இருந்து 1, 4, 7, 10 இந்த அமைப்புகள் உங்களுடைய கேந்திரம்னு சொல்லப்படுது. 1, 4, 7, 10. ஓகேங்களா, இதுல இன்னொரு விஷயம், ஒரு அடிஷனலா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, காலபுருஷ தத்துவத்துக்கு 1, 4, 7, 10 கேந்திரம் தான் சர வீடுகளா வரும். அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் இதுதான் உங்களுக்கு சர வீடுகளாக சொல்லப்படுது, உன்னத வீடுகளாக சொல்லப்படுது. இதுல கடகம் ஹை லெவலான விஷயம். ஓகே, இது எப்படி சொல்றதுன்னா, ஓகே, மற்ற எல்லா வீடுகளும், சனியோட 2 வீடுகள்ல மகரம் சிறப்பு, சுக்கிரனோட 2 வீடுகள்ல துலாம் சிறப்பு, செவ்வாயோட 2 வீடுகள்ல செவ்வாய் மேஷம் சிறப்பு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அது ஆக பெஸ்ட். அது என்னது? அதுதான் கடகம். ஒரே ஒண்ணு பெஸ்டான விஷயம், இதுதான் கடக வீடு. அதனாலதான் கடகம் உன்னத வீடு அப்படின்னு சொல்லப்படுது. ஒளி பொருந்திய நேரத்துல சூப்பரான வீடுன்னே சொல்லிடலாம். எனக்கு இவ்வளவு தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஓகேங்களா, இந்த அமைப்புல உங்களுக்கு புரியுதா பாருங்க. இதுக்கு அடுத்தது திரிகோணம். திரிகோணம் என்றது 1, 5, 9 இந்த பாவகங்கள் உங்களுக்கு. இதுல 1ஆம் வீடு திரிகோணத்திலையும் வரும், கேந்திரத்திலையும் வரும். அது ஒரு பொதுவான அமைப்பு. இதுல அந்த 1, 5, 9ல சுப பாவகங்கள்னு சொல்லப்படுது, நன்மையை மட்டும் பெற பாவகங்கள். அதனாலதான் லக்னத்துல குரு இருந்தா 1, 5, 7, 1, 5, 7, 9ஆம் பாவகத்தை அவர் தொடர்பு கொள்வாரு. அப்படின்ற விஷயத்துல லக்னத்துல குரு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இதனாலதான் அவருடைய பார்வை உங்களுடைய, இது ராசிக்கும் பொருந்தும். ராசியில குரு இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் 1, 5, 7, 9ஆம் பாவகங்களை சுப வலிமைப்படுத்தி அந்த பாவகத்தை பலமாவே வச்சிருப்பாரு. அவர் நல்லாவே இருப்பாரு. இந்த மாதிரியான அமைப்புல இது லக்னத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயம் வந்துடும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 6, 9, 12 இதுதாங்க உபஜயஸ்தானம். அதாவது அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, சில இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் இயல்பாகவே நல்ல பலன் செய்யணும். அதுல 3ம் 11ம் இயல்பான ஒன்று. 6ம் 9ம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான, இதுல சாரி 6ம் 12ம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான அமைப்புகள் வந்துடும். ஆனாலும் அது ஒரு மாதிரி நல்ல அமைப்பு தான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். ஓகே, மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா 3, 6, 8, 12 இந்த பாவகங்கள் மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானம்னு வரும்பொழுது லக்ன ஒளியை பெற இயலாத பாவகங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல நட்பு ஸ்தானத்துல மறையிற கிரகங்கள் நல்ல பலனை தரும். சுக்கிரனுக்கு 6, 12ல மறைவு கிடையாது. ஆனா 3ல 75 விழுக்காடும் 8ல 100 விழுக்காடும் சுக்கிரன் மறைவாரு. அப்ப அந்த ஜாதகருக்கு காமம், தாம்பத்தியம், இன்டர்கோர்ஸ் மாதிரியான விஷயங்கள் அனுமதிக்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம், பணபரஸ்தானம். ஓகேங்களா, பணபரஸ்தானம் அப்படின்னு வரும் பொழுது 2, 5, 8, 11 இந்த பாவகங்கள் பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பணம் சார்ந்த பாவகங்கள் அப்படின்ற மாதிரி. அப்போ மெயினா இந்த அமைப்புகள் தான் வந்துடும். இதுல பாருங்களேன், எல்லா பாவகங்களும் அப்படியே கவர் ஆயிருக்கும். இதுல இப்ப சொன்ன இந்த மொத்த விஷயத்துல உங்களுக்கு எந்தெந்த பாவகங்கள் உயிர்ப்பா இருக்கு, உயிரோட இருக்கு, அந்த பாவக வழியாக நீங்க வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, இது புரியணும்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே நீங்க இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்த பாவகம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெளிவா இருக்குதோ அந்த பாவகத்தின் வழியாக உங்களுக்கு வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த பாவகம் எந்த கிரகத்தின் அதீத சுப நிலையில இருக்கோ, எனக்கே மூச்சு வாங்குது, எந்த பாவகத்தின் அதீத சுப நிலையில இருக்கோ அந்த கிரகத்தின் தொழில்ல நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா, சுத்தமா குழப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா மேபி நீங்க திரும்பி திரும்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, நேற்று ஒரு பாய் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு யூடியூப்லயும் டிக்டாக்லயும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், 3 தடவை கேட்டேன், அவர் ராங்கா சொல்லிட்டே இருந்தாரு. 3ஆவது தடவை என்ன பிளாக் பண்ணிட்டாரு. ஒரு லைவ்ல ஒரு அஸ்ட்ராலஜர் டிக்டாக்ல லைவ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் போய் சொன்னதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டாருன்னு. என்னோட ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, எனக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். தெரியாத விஷயத்த தெரியலன்னு சொல்றவங்க கிட்ட தயவு செய்து போய் பாருங்க என்ன ஏதுன்னு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கடவுளா இருக்கணும்ல. அப்ப எனக்கும் எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அதனால எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்துல இல்லைங்க அப்படின்ற விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.